வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனுவை வழங்க ஆரம்பித்த தாவேகா தேமுதிக, பிரதமரின் வருகையை ஒத்திவைத்த என்டிஏ கூட்டணி கட்சிகளை உறுதி செய்தாலும் இடங்களை இறுதி செய்யாத திமுக, கூட்டணி கதவை திறந்து வைத்தும் தாவேகாவிற்கு வராத கட்சிகள், தேர்தல் நெருங்கினாலும் கட்சிகளிடையே ஏற்படும் தொய்வுக்கு காரணம் என்ன என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அதே போன்று திமுக தலைமையிலான காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என்று 4 முனை போட்டியாக தமிழக தேர்தல் அமையும் என்று அனைவருக்குமே அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனாலும் கூட திமுக கூட்டணியில் கட்சிகள் வலுவாக இருக்கிறது என்ற ஒரு பேச்சுக்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட கூட்டணிக்கான இடங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி மத்தியில், அவர் தொண்டர்கள் மத்தியிலும் சரி, ஒரு சில கட்ட தலைவர்கள் மத்தியிலும் ஒரு அதிருப்தி இருப்பதாக, திமுக கூட்டணியில் இருக்க வேண்டாம் என்பது போன்ற வேறு கூட்டணிக்கு செல்லலாமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை அங்கு இருப்பதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது. இது ஒரு காரணமாகவும் அங்கு அந்த கூட்டணிக்கான இடங்கள் நிறைவு செய்யப்படவில்லை என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதே போன்று அதிமுகவை பொறுத்தவரையிலே இன்னுமே சில கட்சிகள் வந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று இபிஎஸ் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். எனவேதான் என்டிஏ தலைவர்கள் கூட தமிழகத்திற்கு வர இருந்த தற்போதைய திட்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களும் இருக்கிறது. எனவே அந்த கூட்டணியும் இன்னும் அதிகமாக உறுதி செய்யப்படவில்லை என்று தெரிய வருது. அதே போன்று நாம் தமிழர் கட்சி தனித்தே செயல்படுகிறார்கள். தாவேகா கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருந்தும் கூட எந்த ஒரு கட்சியுமே அவர்களது கூட்டணிக்கு வரவில்லை. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அவர்கள் ஆரம்பத்திலேயே, முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார்கள். இருந்தும் கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. கிட்டத்தட்ட தற்போது வரை அவர்கள் தனித்தே நிற்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது எந்த கட்சியுமே ஒரு நிறைவு பெறாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. மீண்டும் தேமுதிகவும் தற்பொழுது விருப்ப மனுக்களை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களது கூட்டணியை இதுவரை உறுதி செய்யவில்லை. அவர்கள் காங்கிரசின் நிலைப்பாட்டிற்காக காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. பல்வேறு ஒரு குழப்பமான ஒரு சூழலே தற்பொழுது இந்த தேர்தல் களத்தில் நிலவி வருகிறது. எதனால் இந்த ஒரு தேர்தல் இவ்வளவு நெருங்கி வந்தாலும் கூட ஒரு எல்லா கட்சிகளுமே ஒரு தொய்வுடனே காணப்படக்கூடிய காரணம் என்ன என்பது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் கோவிந்தராஜன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சீனிவாச ராவ் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வியை கரூர் முரளி சார் உங்கள்கிட்டருந்தே துவங்குறேன். அதாவது இன்னைக்கு திமுக கூட்டணியில் கூட பெரிய கட்சிகள் இன்னும் இணைவதற்கான கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டாலும் கூட, உறுதியான ஒரு கூட்டணியாக இருந்தாலும் கூட தொகுதி உடன்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கட்சி என்பதிலே எல்லளவும் எல்முனை அளவும் மாற்று கருத்து இல்லை. அதாவது நீங்கள் சொன்னீர்கள், தேர்தல் நெருங்கி வருகிறது. தேர்தல் நெருங்கி வருகிற பொழுது பல கட்சிகள் இன்னும் கூட்டணியை கூட தயார் செய்யாத காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணியை கட்டுக்கோப்போடு வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுல எல்லளவும் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று கேட்டால், எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், தலை குனியாது தமிழ்நாடு என்று நட்சத்திர சொற்பொழிவாளர்கள் 20 பேரை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளிலேயும் இருக்கின்ற தொழிலதிபர்கள், அதே போல விவசாயிகள், அதே போல நெசவாளர்கள், அதே போல அந்த தொகுதியில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அந்த பகுதியில் இருக்கிற குறைகளையும் தெரிந்து கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகளையும் உத்தரவிட்டு நாங்கள் இப்படி மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை பார்த்தீர்களானால் தென்மண்டலத்தில் இளைஞர் மாநாட்டை கூட எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நாங்கள் மக்களை சந்தித்து கூட்டணியை ஸ்ட்ராங் செய்து நாங்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறோம். எங்களுடைய அணி வலிவை திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், அதே போல விடுதலை சிறுத்தை, மறுமலர்ச்சி திமுக, கம்யூனிஸ்ட், இப்படி கொங்கு நாடு மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் பலத்தோடு எங்கள் கூட்டணியில் இருப்பதால் தான் பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இப்பொழுது கூட மதுரைக்கு வருவதாக மோடி அவர்கள் இருந்தது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. சில பேரை இழுக்கலாம்
கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். சில பேரை இழுத்திருக்கிறார்கள். இன்டாக்டா ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, ஏன் வந்து இன்னும் தொகுதி பங்கீடு பண்ணல? இன்னும் தேர்தலுக்கு வந்து இன்னும் அறிவிப்பு வந்து இன்னும் வெகு விரைவிலே வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ ஏன் இன்னும் தொகுதி உடன்பாடு ஏற்படல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவ்வளவு இன்டாக்டா இருக்கிற கூட்டணியில் ஏன் இது நடக்குது? எங்கள் தலைவரும் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். அதில் எல்லளவும் எல்முனையளவும் மாற்று கருத்து கிடையாது. நல்லதே நடக்கும் என்பதை எங்களுடைய கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களும் நம்புகிறார்கள். தலைவர் விஜய் அவர்கள் இறுதியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு, நல்லதே நடக்கும் அப்படின்றது. அல்ல சார், எங்க கூட்டணியில பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும், எங்களிடம் இருக்கிற கம்யூனிஸ்டாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், வைகோவர்களாக இருந்தாலும் எல்லாரும் எங்கள் தலைவரை நம்புகிறார்கள். எங்கள் தலைவர் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களை நம்புகிறார். ஆகவே நாங்கள் சுமூகமாக தொகுதிகளை பிரித்துக் கொள்வோம். அவர்கள் கேட்க வேண்டிய தொகுதியை கேட்பார்கள், எங்கள் தலைவர் அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகுதியை கொடுப்பார்கள். ஏனென்று கேட்டால் இன்னும் பல கட்சிகள் எங்களிடம் வருவதற்கு காத்திருக்கிறது. நாங்களும் வருவதற்கு அவர்களும் வர வேண்டும், வந்து நாங்கள் பேச வேண்டும். தேர்தல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுகங்கிற ஒரு கட்சி, பிஜேபிங்கிற கட்சி அவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவங்க சில கட்சிகளை இழுக்கிறதுக்கு பாக்குறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தாவேக்காவில கூட்டணி கட்சி தன்னுடைய கதவை திறந்து வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு சார். நாங்க கண்டிப்பா இந்த தொகுதியில சுமூகமா நடக்கும். எங்களுக்கு வந்து ஓட்டு பெறுவது என்பது, சீட்டு பெறுவது என்பது எங்கள் கட்சியை காட்டிலும் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். மதவாத சக்திகளிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும். மோடி அமித்ஷாவிடம் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகவே எல்முறை அளவும் எங்கள் மத்தியிலே பிரச்சனைகள் கிடையாது. கூட்டணி கட்சி தலைவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்வதற்கும் எங்கள் தலைவர் தயாராக இருக்கிறார். எங்கள் தலைவர் எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதிலும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். 2026 தேர்தல் என்பது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக தரக்கூடிய ஒரு வெற்றி வாய்ப்பான தேர்தலாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் தலைகுடியாது தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நான் பேசிக் கொண்டு வருகிறேன். மக்கள் மத்தியிலே அவ்வளவு எங்கள் கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் எங்கள் கூட்டணி வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். திரு காமேஷ், அதாவது நீங்கள் தாவேக்கால வந்து விருப்ப மனுக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார் சொல்கிறாரு, நம்ம கரூர் முரளி அவர்கள் கூட்டணி கதவுகளை திறந்து வைத்தும் யாருமே வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை, அதனால் இப்போ தனித்து நிற்கிறார்கள், இப்பொழுது விருப்ப மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாமல் அவங்களே 200 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருவாங்க. அப்போது தாவேக்கா எவ்வளோ வின் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது? அவங்க மட்டும் தான் போட்டி போட போகிறாங்க போல், வேறு யாருமே போட்டி போடலையோ அந்த நினைப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விருப்ப மனு கொடுக்கும்போதே எப்படி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சு, ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆச்சு. அவர் வீட்டில் கிளம்புனாலே ஃப்ளாஷ் நியூஸ் தானே? இல்லை சார், அது அடுத்தது விருப்ப மனுவே இன்னைக்கு எப்படி ஆச்சுன்றதை பார்த்துருப்பீங்க. அங்கே என்ன நானும் வரேன், உள்ளே போக முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000-30,000 பேருக்கு மேலே கூட்டம் இருந்திருக்கும். ஒரு 10,000 மனுக்களுக்கு மேலே ஒரே நாளில். ஆனா நீங்க பேசணும், நான் பேசலண்ணா. இல்ல, நான் சொல்றேன் கூட்டத்தை வச்சுலாம் படி நயன்தாரா நாளைக்கு அண்ணா சாலையில போர் அடிக்குதுண்ணா. வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். எல்லாரும் ஒரே ஒரு ஹீரோயின் பேரே சொல்லிக்கிறீங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஹீரோயின் தான் இருக்குதா? யார் எடுத்தாலும் நயன்தாரா தான் கூட்டம் வரும், நயன்தாரா தான் கூட்டம் வரும்ன்றீங்களா? கொஞ்சம் அரைச்சமா வேற மாதிரி அறிங்க. வேற ஏதாவது ஒரு ஹீரோயின் பேர் சொல்லுங்க. போர் அடிக்குது, கொஞ்சம் வேற நல்லதா சொல்லுங்க. இல்ல வேற நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, சொல்லுங்க. சும்மானாக்க அது ஏன் சொல்லுங்க, சன்னி லியோன், நயன்தாரா இவங்களுக்கு வந்தா கூட்டம் வரும் அப்படின்ட்டு. சரி, ஓகே சார், முதல் சுற்று குறிக்கிட வேண்டாம். வேட்பு மனுவே நீங்க பாத்துருந்தீங்க வச்சீங்களேன், விருப்ப மனுவே 1 மணி நேரத்துல காலி ஆயிடுச்சு. நாளைக்கு வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. பல பேர் கிளம்பி போற அளவுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி இதே ஊடகங்களில் பேசிட்டாங்க, சில நாட்களில் தொடர்ந்து பேசுவாங்க, 234 தொகுதியில் நிற்பதற்கு இவர்களுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா, அதுவே எங்களுக்கு தெரியல, இவங்க இந்த கட்சிலாம் எப்படி வரப்போகுதுன்ற போது ஒரு விருப்ப மனுக்கே 10,000 1 மணி நேரத்தில். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10,000 இருந்திருக்கணும் நீ போனது. நான் வாங்கும்போதே கிட்டத்தட்ட 4,900 சில்லற என்னோட வேட்புமனு நம்பர் நான் வாங்கும்போதே. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஓடிச்சு. நான் போய் 1/2 hour கழிச்சு வாங்கும்போதே அவ்வளோ போயிடுச்சு. அதுக்கு சொல்ல வரேன் எதுக்குன்னா, இவர்கள் இப்போ சொன்னாங்களா, நான் ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு கூட்டணி இருக்குது, இவங்களுக்கு கூட்டணி, எங்களுக்கு மக்களோட கூட்டணி இருக்குது சார். வாக்களிக்க போகிறது யாரு? மக்கள் தானே வாக்களிக்க போகிறான். அந்த மக்களோட கூட்டணி இருக்குது. அந்த மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அவங்க முடிவு பண்ணியாச்சு. அது என்னவோ தெரில, 200க்கும் மேற்பட்ட தொகுதின்றாங்க. அந்த 200 இன்னும் திமுகவுக்கு ஒரு கனெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்துலையும் எல்லாமே அவங்க ஒரு 200-200லேயே கணக்கில் வச்சுட்டு வராங்க. அது ஏன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கட்டும், பட் அதுதான் சொல்ல வரல, இவர்கள் எல்லோருமே எப்படி ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் போட்டோன்னா,
இந்த கூட்டணி வந்தால் 4%, இந்த கூட்டணி வந்தால் 3%, இந்த கூட்டணி வந்தால் 8%, இந்த கூட்டணி வந்தால் அத்தனை பர்சன்ட், இது ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்தா நமக்கு 33%, 28%, அப்படி 42% கணக்கு போடுறாங்களே. நமக்கு அந்த கணக்கெலாம் இல்லை. மொத்தம் 85% வாக்களிக்க போகிற 80லேருந்து 85%. இந்த வாட்டி ஏன்னா 80%க்கு மேலே போகுன்றேன்னா, இந்த முறை எழுதி வச்சிங்க, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே அதிகமாக வாக்களிக்க ஆளுங்கட்சி மேல ஒரு வெறுப்புணர்வு இருந்தா தான் இந்த இல்ல இது ஆளுங்கட்சி மேல இருக்கிற வெறுப்புனாலாம் கிடையாது. அப்படி ஆளுங்கட்சி மேல வெறுப்பு இருக்கு அப்படின்னா அது எப்ப ஆரம்பிச்சது? இந்த முறை விஜயண்ணான்ற ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு, ஒரு மக்கள் விரும்பும் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் வரும்போது 70லேருந்து 75% இருக்குது. இந்த வாட்டி 75லேருந்து 85%, குறைஞ்சது 80 தொடும். 80 கீழே வராது, கண்டிப்பாக அது வரப்போகுது. 80% வந்துட்டாலே நம்ம அவர்தான் வெற்றி. அப்ப அந்த மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க சார்? 10% அப்படியே அந்த ஓட் ஸ்விங் எல்லாமே போடும்போது கண்டிப்பாக போகும். அதான் சொல்றேன். அப்போ அதனால தான் நான் சொன்னேன் 80% எங்களுக்கு வந்து ஓட் ஷேர் இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க எல்லாருமே 35-40 எல்லோர்கிட்ட வாங்கிட்டு இருக்கிறத 80% மக்களோட ஓட் ஷேரை இந்த பக்கம் திருப்பறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத தான் நாங்க பாக்குறோம். இதுல வந்து கட்சிக்குள்ள வந்து இப்போ இந்த கூட்டணி ஒரு புசியானந்த் அவர்கள் தலையீடுகள்லாம் அதிகமா இருக்கு, சில பண நடமாட்டங்கள்லாம் உள்ள இருக்குன்ற ஒரு பேச்சுக்கள் வெளியில. இப்போ இந்த வேட்பாளர்கள் தேர்வு அவர் பொதுச் செயலாளர், அவர் பார்க்காம யார் பார்ப்பாங்க? அவர் பார்ப்பார் சார். பட் ஆனால் வந்து ஆல்ரெடி தேர்வு பண்ணிட்டாங்க, இந்த விருப்ப மனுக்கள் வாங்குறதுலாம் ஒரு ஐவாஷ்ன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம். அதாவது ஆல்ரெடி தேர்வு பண்ணிட்டாங்கன்னா ஒரு 4 பேர் சொல்லுங்க தொகுதியோட. இல்ல அதாவது புசியானந்த் இதை வெளியிடல, ஆனா தேர்வு பண்ணிட்டாங்கன்றது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான். இப்போ ரொம்ப சிம்பிள். அதிமுக வாங்கியிருக்காங்க விருப்ப மனு, எடப்பாடியில் யார் நிப்பா? திமுக விருப்ப மனு வாங்குறாங்க. கொளத்தூர்லயும் சேப்பாக்கில் யார் நிக்க போறா? திருச்சி தெற்குல யார் நிற்பாங்க? ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆப்வியஸ் தெரிஞ்சது. அப்போ எதுக்கு விருப்ப மனு வாங்குறீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அதையும் வாங்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் பாருங்க, அந்த வாங்கின அத்தனை பேரில் எத்தனை பேர் விஜயண்ணாக்கு வேட்பு போட போகிறாங்கன்றதை பாருங்க. எங்கள் தொகுதியில் நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த விருப்ப வேட்பு மனுவை எப்படி போடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது நடக்குது. இதுவுமே ஒரு இதுவாகும், ஒருவருமே ரெக்கார்ட் ஆகினே இருக்குது. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் விருப்ப வேட்பு மனுவே இந்த மாதிரி நடந்ததில்லை. காலியார் அளவுக்கு 1.5 மணி நேரத்தில் காலியார் அளவுக்கு நடந்ததில்லை. எத்தனை பேர் வந்து எங்க தலைவர் எங்க தொகுதியில் நிக்கணும்னு போட போறாங்க? அதிகம், எல்லாத்துலயுமே அதிகம்னு ஒரு ரெக்கார்டு வச்சுக்கிட்டே வர போறாரு. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நான் உங்கள்கிட்ட வரேன். அதுக்கு முன்னாடி திரு சீனிவாச ராவ், அதாவது இந்த கூட்டணிகள் இன்டாக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் தொகுதி பங்கீட்டுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. விசிக சார்பாகவுமே வந்து கேட்ட தொகுதிகள் எப்போதுமே வந்து ஒரு நெகோசியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வாட்டி நீங்கள் எவ்வளவு கேட்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, கேட்டது கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள். இன்னும் நிறைய கட்சிகள் வர இருக்குது அப்படின்னு சூசகமாக இல்லை, ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு கரூர் முரளி அவர்கள். ஸோ நீங்கள் நினைக்கிற சீட்டு கிடைக்குமா இந்த முறையாவது? இல்லை, எங்கள் கட்சியை பொறுத்த விடுதலை சிறுத்தை கட்சி எங்கள் தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு தொகுதி முக்கியம் அல்ல, ஒரு கொள்கை உணர்வோடு கொள்கை கோட்பாட்டோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு நாம் இணைந்து இந்துத்துவ மதவாத சக்திகளை தமிழ்நாட்டில் கால்பதிக்காமல் விரட்டி அடிப்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் முதன்மையான நோக்கம். அவங்க எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் வாங்கி கொண்டு இங்கே பாரதிய ஜனதா கட்சியை கால் ஊன்ற விடாமல், மதவாத சக்திகளுக்கும் சாதிவாத சக்திகளுக்கும் இடம் கொடுக்காமல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தை எப்பொழுதும் துணை நிற்கும். அதாவது இல்லை ஒரு இந்த க்ரைட்டீரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மேரேஜுக்கு ஒரு 25 இயர்ஸில் ஒரு க்ரைட்டீரியா இருக்கும், அதாவது 40 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். அது மாதிரி நீங்களும் 2-3 வருஷம் முன்னாடி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்கள் இன்றைக்கி கேட்கும்போது எந்த தொகுதி கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்கன்றீங்க. அப்படிங்கும்போது க்ரைட்டீரியாஸில் வந்து அந்த கிடைக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து மாறிக்கிட்டே வருது அவங்களுடைய நிலைப்பாடுகள். இல்லை அப்படி இல்லை. அதாவது ஒரு மத்திய அரசு தன்னுடைய அணிகளாக இருக்கின்ற சிபிஐ, வருமான வரித்துறை, தேர்தல் கமிஷன், இப்படி இடி இருக்கின்ற துறைகள் அனைத்துமே இப்போ பாருங்க, தாவேக்காவுக்கு ஜனநாயகன் படம் வருவதற்கு இப்போ சென்சார் போர்டும் தன்னுடைய அணியாக மாற்றிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அணியை உருவாக்கி இருக்காங்க. தாவேக்கா கண்டிக்காம கூட இருக்கலாம், ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி அதை கண்டிக்கிறது. ஏனென்றால் அவங்க எதையெல்லாம் அரசு சுதந்திரமாக செயல்படுகிற எல்லா இண்டிபெண்டன்ட் பாடிஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் முடக்கி வைத்து தன் அதிகாரத்தை தன் கட்டுக்குள் வைத்து இப்படி அடக்குமுறை செய்கிறார்கள். இதை கண்டிக்கணும் ஃபர்ஸ்ட். சரி சார், அதை கண்டிப்பதற்கு கூட
மற்ற கட்சிகள் விடுங்க. ஆனா இல்ல அவங்க தரப்பு தெளிவா சொல்றாங்க, தயாரிப்பாளர் நான் பாத்துக்கிறேன் கோர்ட்லன்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாம பேசி அந்த ஒரு சப்ஜுடிஸாவோ அல்லது வழக்குல பிரச்சனைகளையோ ஏற்படுத்த வேண்டாம் அவங்க விரும்புறாங்க. இதுல என்ன பிரச்சனை? போடையும் அதற்குள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியா மாத்திட்டாங்க. சிபிஐ நீங்க தாவேகா பேசலன்னு சொன்னீங்களே, பேசாததுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஏன் பேச வேண்டியதானே, மறுக்க வேண்டியதானே? அதாவது பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சி அமைக்கின்ற அந்த ஆட்சியில் இருக்கின்ற கட்சி இப்படி எங்களை வதை செய்கிறது, நெருக்கடி கொடுக்கிறது ஒரு முறையாவது பேசியிருக்காரா வாய் திறந்து ஒரு கண்டன குரல்? பாஜக பொதுவாக இருக்கிறார் இல்லையா, அவர் கொள்கை எதிரி அந்த மாதிரியான அரசியல் எதிரி ரெண்டு நிலைப்பாடு வச்சிருக்காரு இல்லையே. அப்படி ஒன்றும் எதிர்க்கவே இல்லையே. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தோம்னா வாய் பேசவே இல்லை. இப்போ கூட சமீபத்தில் டப்பா என்ஜின் அப்படின்றத மென்ஷன் பண்ணார். எந்த டப்பா என்ஜினும் கிடையாது, ஒர்க் ஆகாது அப்படின்றாங்க. ஏங்க அவங்க போஸ்ட் ஒட்டுனதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லணும்ல, தெளிவுபடுத்தணும்ல, மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய சூழல் கட்டாயமா இருக்குல்ல. சோ இப்ப தொகுதி உடன்பாடுகள்ல எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவா எல்லா கட்சிகளையும் காங்கிரஸ் உட்பட. ஏன்னா ஒத்த கருத்துள்ள இயக்க கட்சிகளாக. அப்புறம் ஏன் இவ்வளவு தொய்வு, இவ்வளவு நாள் ஏன் டிலே? தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் தொகுதி உடன்பாடு பத்தி அடுத்து பேசுவாங்க. அதுக்கு அன்னைக்கே முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு, தேர்தல் தேதி இருக்கு, இன்னும் நாட்கள் இருக்கிறது, அதன் பிறகுதான் தொகுதி உடன்பாடு பற்றி பேச முடியும் அப்படின்னு அங்கே கூட்டணி கட்சிக்குள்ளேயே பேசியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த பிரச்சனை இல்லை அப்படின்றத உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். திரு கோவிந்தராஜன் சார், ஒட்டுமொத்தமாக ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே இந்த தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கான விஷயங்களை சொல்லுங்கள். ஓகே, அதாவது முதல்ல நீங்கள் சொல்கிறது இப்போ ஏன் இந்த மௌனம்? தேர்தல் வந்துருச்சு, ஒரு தேர்தல் களத்தில் சூடே இல்லை, ஒரு இதுவே இல்லாத கிக்கே இல்லை. ஏன்னா இப்போ அதுதான் இந்த ஜென்சி புரிஞ்சிக்கக்கூடிய வார்த்தை, கிக்கே இல்லை. ஸோ ஏன் இந்த இது அப்படின்னாக்க மக்கள் எல்லாம் மௌன புரட்சியில் இருக்கிறார்கள். சைலண்ட் ரெவல்யூஷன் முடிவு செஞ்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் யாரை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆகையால் இந்த மௌன புரட்சி. மக்கள் யாரும் நீங்க பேச வேண்டாம். யாரை இப்ப கேட்க, யாரை ஆட்சி கட்டில் அமைக்கணும்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது யாரை என்பது தேர்தல் முடிவு வரணும்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இப்ப விஜய் அவர்களுடைய கட்சிக்கு சார் சொல்லிட்டு இருந்தார் 1 ஹவர்ல எல்லாம் வித்து போச்சுன்னு. சினிமா டிக்கெட் விற்கிற மாதிரி 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா ஒரு மணி நேரம் என்ன எல்லா நேரம் இருக்கும். சினிமா டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து விற்கிறாங்க. அது போல பண்ணிருக்காங்க. எல்லா கட்சியும் 5000 10,000 தான். இவங்க 5000 அது போல பண்ணல. 100 ரூபாய் சார் கொஞ்சம் நீங்க அமைதியாங்க. நமக்கு வந்து அபிஷியலா என்ன சொல்லிருக்காங்க, 5000 ரூபாய் சார் 5000 ரூபாய் தொகுதிகளுக்கு சார் 5000 10,000 அது வேட்பு மனுவோட இது பண்ணும். இன்னைக்கு வேட்பு மனு வாங்கக்கூடிய அந்த விண்ணப்பத்துக்கு 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் சொன்னதால எல்லாரும் சினிமா டிக்கெட் வாங்குற மாதிரி இன்னைக்கு வந்துட்டாங்க. விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது கும்பலா வந்து சினிமா டிக்கெட் வாங்குறோம். இன்னைக்கு வந்து அந்த கும்பல் தான். அது 100 ரூபாய் கொடுத்து எவ்வளவு பேர் வாங்கியிருந்தாலும் அது கிடையாது. எவ்வளவு பேர் 5000 10,000 கொடுத்து வேட்பு மனு தாக்கல் எவ்வளவு பேர் செய்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த 100 ரூபாய் அதனாலதான் கும்பல் வந்துருக்குது. இந்த டிக்கெட் எனக்கு வரக்கூடிய செய்தி இன்னொன்னு வருது. இந்த 100 ரூபாய் விண்ணப்பத்துல பிளாக்ல கூட வித்திருக்கலாம். அது தெரியாது, நாளைக்கு தெரிய வரும். இந்த விண்ணப்ப படிவம் வந்து பிளாக்ல கூட வித்திருக்கலாம். எப்படி காங்கிரஸ்ல எல்லாம் வந்து இலவசமா கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் இவ்வளவு மக்கள் போல. அப்ப விஜய்க்குன்னு ஒரு மாசம் இருக்கு அப்படின்னு. இது சினிமா மோகங்க. நான் திருப்பி சொல்றேன், சினிமா மோகம். சினிமா மோகத்துல அதே பாணியில போடுறாங்க. 100 ரூபாய்க்கு டிக்கெட்டு வித்தானா அது தியேட்டர்ல எப்படி முடிஞ்சு முதல் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வர மாதிரி இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கிற மாதிரி 100 ரூபாய் முட்டி மோதி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். இதுலயும் பிளாக்லயும் வித்திருக்க கூடியதா எனக்கு செய்திகள் வரும். அது நாளைக்கு தெரிய வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். இதுதான் இவங்களுடைய இது. உண்மையாகவே வேட்புமனு தயார் செய்து அது கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அப்பதான் 10,000 ரூபாய் ஒரு தொகுதிக்கும் 5,000 ரூபாய் அது ரிசர்வ் தொகுதிக்கும் சொல்லுங்க. அப்ப தெரிய வரும் எவ்வளவு பேர் இவங்க பணத்தை கொடுத்து பண்றாங்கன்னு அப்ப தெரிய வரும். அதுக்கப்புறம் இன்னொன்னு இந்த இதுல சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து அந்த பாதி பேர் அந்த இதுல பில் பண்ணிருக்கிறது தொகுதியில வந்து பனையூர்னு போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடையாது. பனையூர்ன்றது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வருது. இது கூட தெரியாத எல்லாரும் பாதி பேர் பனையூர் ஜோசப் விஜய் பனையூர்னு. இந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஒரு அரசியல் குறித்தும் ஒரு தேர்தல் குறித்தும் ஒரு அடிப்படை அறிவு புரிதல் இப்படிதான் இருக்குது. சரி, அதுல இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்ம்ல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 24வது கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. அந்த 24வது கேள்வி, சிறை சென்றுள்ளீர்களா, அதாவது தவாக கட்சியின் சார்பாக சிறை சென்றுள்ளீர்களா, எந்தெந்த போராட்டத்திற்காக நீங்க சிறை சென்றுள்ளீர்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. தமாசா இருக்குது. ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த நானே பார்த்திருக்கேன், கும்பகோணம் ஒரு பர்டிகுலர் ஒரு நிகழ்வு நடந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் டிமாண்ட் கோசம் போராட்டம் பண்ணாங்க.
சிறை, அதாவது யூஸ்வலா இது பண்ணா நம்ம கல்யாணத்தை கொண்டு போய் வைப்பாங்க, சாயங்காலம் விட்டுருவாங்க. அது போல தான் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்து சிறை அடுத்த தேர்தலுக்கும் அந்த கொஸ்டினர்ஸ் இருக்கும். பட் முதல் இதெல்லாம் வந்து அது ஒரு காமனா ஒரு டெம்ப்ளேட்டா அவங்க ரெடி பண்ணி இருந்திருக்கலாம். அதெல்லாம் நம்ம கொஸ்டின் அது அவங்களோட இஷ்டம். அது கரெக்ட்டா பண்ணிட்டோம். பட் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதெல்லாம் பாக்குறாங்க உன்னிப்பா. இன்னொன்னு நண்பர் சொன்னார் காமேஷ், 80% ஓட் ஷேர் அப்படின்னு இருக்கு, நகைப்புக்குரியதாகவும் அவருடைய அரசியல் அறியாமையும் தான் எனக்கு இதை விளக்குகிறது. எப்படின்னா, ஒரு தேர்தல், அதாவது 100% பீப்புள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப எதிர்கட்சி கிடையாது, ஆப்போனன்ட் கிடையாது, மற்ற கட்சியெல்லாம் அப்ப வந்து இதுவா இருப்பாங்களா? இவங்க தான், அதாவது சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கணும். ஃபுல்லா வந்து எல்லாமே தங்களுக்கு தான் வரும். இது வந்து நீங்க பொதுவா வந்து சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து 234 தொகுதியிலும் ஆட்கள் கூட நிறுத்த முடியாது, நீங்க அதெல்லாம் நீங்க பொய்யாக்க போகுது அப்படின்றதான் அவர் சொல்றாரு. இவர் சொன்னது என்ன சொன்னாரு, 85% வாங்குவோம் போலிங் பர்சன்டேஜ், அத்தனை பர்சன்டேஜ் போலிங் வரும், அது அத்தனை எங்களுக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லல. அப்படிதான் அவர் சொன்னார். நான் மேண்டேட் கிடைக்கும்னு சொல்றாரு. அப்படி நான் அவர் அப்படி 85% நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் கூட இவங்களுக்கு தான் மொத்தம் சொன்னார். பொதுவா 70% இருந்து 75% தான் ஓட்டு வந்து பதிவாகும். அவர் 85% வரைக்கும் ஓட்டுகள் பதிவாகும், வெற்றியை நிச்சயப்படுத்தும். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாங்கக்கூடிய எல்லா இது கருத்து கணிப்புலாம் 30%, 40%, எங்களுக்கு 80% வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ரீவைண்ட் பண்ணி பாருங்க உங்க இதுல. இவர் அவருடைய அரசியல் அறியாமை, அரசியல் இதான் காட்டுது. இது நகைப்புக்குரியதா இருக்கு. இதுல இருந்தே தெரியுது இவங்களுக்கு வந்து எவ்வளவு அனுபவம் இருக்குன்றது. அடுத்தது நம்ம திமுக நண்பர் சொன்னார் கரூர் முரளி வந்து, அதாவது தமிழகம் தலை குனிந்து நிற்க மாட்டோம்னு முதல்வர் எல்லாம் சொல்றாரு. அது மக்களுடைய வரி பணத்துல இது போல எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து நிற்குது. அது மக்களுடைய வரி பணம், கட்சி பணம் கூட கிடையாது. உங்களுடைய தொலைக்காட்சியும் பிரேக்ல கூட வந்து ஆச்சரியப்படுத்துக்கல. அந்த தமிழகத்தை தலைகுனி விட இன்றைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல ஒரு டீ கடை வச்சுக்கிற தலையை வெட்டிருக்காங்க. இதுதான் தலைகுனிய மாட்டோம்னு சொல்லிட்டு கொடுத்துவா. ஒரு டீ கடையில, ஒரு திருப்பரங்குன்றத்துல ஒரு டீ கடையில தலையை வெட்டிட்டாங்க. அப்ப எப்படி தலை குனி விடுவான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இது பண்ணணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படி இருக்கிறது உங்களோட நிலைமை. காரி உமிழ்கிறார்கள் இந்த ஆட்சியை பற்றி. அவரால தலை குனிய மாட்டோம்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இப்ப மோடி அவர் வந்து அவருடைய இது தள்ளி போயிருக்குது. என்னவோ பல நாட்கள் தள்ளி போனாதான் மாதிரி எல்லாம் ஊடகங்கள்லாம் அப்படி ஒரு பெரிய ஒரு இதுவா பண்ணு. பிப்ரவரி மாசத்துல எவ்வளவு நாட்கள் இருக்கிறது? 28. மோடி வருது எப்ப வர்றாரு? 1ஆம் தேதி. 28க்கு 1க்கு எவ்வளவு நாள் தான்? அதை என்னவோ பெரிய இது ஒரு ஒத்திவைப்பு இது ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணி நிற்கிறாங்க. என்னவோ நீங்க குறிப்பிட்ட மாதிரி தான். அதாவது டிசம்பர் 31க்கு அதுக்கும் அடுத்த ஜனவரி அடுத்த வருஷம்னு சொல்லி இது பண்ற மாதிரி தான். ஒரு நாள் அது பல்வேறு உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்கும், அதனால அதை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால பெரிய ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது நம்ம நண்பர் கரூர் அவருக்கே முரளி அவருக்கு ஒன்றுனா, இவங்க சொல்றாரு கூட்டணிலாம் இன்டாக்டா இருக்குன்னு. திரு வேல்முருகன் அண்ணா வந்து இன்னைக்கு ஏன் வந்து அதிருப்தின்னு சொல்லிட்டு அவர் தனியா வந்து அவர்களுடைய கட்சி முக்கிய நிர்வாகிகளோட கூட்டத்தை போட்டு பல்வேறு செய்திகள் வருது. திரு வேல்முருகன் அவர்கள் அதிருப்தியா இருக்கார், அந்த திமுக கூட்டணியில் விலகுவதாக ஒரு இன்னும் அபிஷியலா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலையே ஒழிய பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் தொடர்ந்து ரொம்ப நாட்களாவே சில சட்டமன்றத்திலே அதிருப்தி எல்லாம் தெரிவிச்சிருக்காரு. முன்னாடி பல நிகழ்வுகள் முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆயிருக்காங்க. அது மாதிரி கூட நடக்கலாம். இப்போது தற்போது மிகவும் இதா இருக்க மாதிரி செய்து வந்து, அதாவது அவர் கரூர் முரளி சொல்ற மாதிரி அவங்க திமுக இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி எப்படின்னா வடிவேலு பட ஜோக்கு தான் வருது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. சரி, அது போல இவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது. எல்லாம் அங்கங்க ஒரு மூலையில ஒரு இதுல அப்படியே. இன்றைக்கு கூட அவங்களுக்கு இன்டாக்டா ஒரு கூட்டணி இருக்கு. அதுவே இல்லையே சார். என்டிஏ பிரமாதமான கூட்டணி இருக்குங்க. என்டிஏல வந்து இன்னைக்கு இன்டாக்டா இருக்கு. இங்க என்டிஏ கூட்டணி தான். அங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல இருக்காங்க. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் அங்க இரட்டை இலக்கத்துல அங்க தொகுதி 1 இன்னைக்கு கேட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அவர் வந்து இன்னைக்கு கேட்டிருக்கிறார். அவங்களும் வந்து இப்ப எல்லாம் இரட்டை இலக்கெல்லாம் எங்க போவாங்க? காங்கிரஸ் கேட்கவே வேண்டாம். அது மாணிக்கம் தாக்கூர் இன்றைக்கு கூட இது பண்ணியிருக்கிறார். பாண்டிச்சேரியை சுட்டி காமிச்சு எந்த தொகுதி வந்து வேட்பாளர் அதிக பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அவங்க தலைமை இருக்குமா இல்லை கம்மியாக இருக்கிறது தலைமை இருக்குமான்னு கேட்டு இது பண்ணுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விவாத போரில் கடந்த ஒரு வாரமாக இது பண்ணியிருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு 12% அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்குது. ஆனால் இது அப்படியே அவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டால், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய வாதத்தை ஏற்றுக்கொண்டால்
காங்கிரஸுக்கு 12%, விசிகாக்கு 4%, அப்புறம் மக்கள் நீதி மையம் 4%, மிச்சம் எல்லா கட்சிகளுக்கும் விசிகாக்கும் மக்கள் நீதி மையத்துக்கு ஒரே % அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் போட்டீங்கன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து 27 இல்ல 4 கம்மின்றீங்களா? 4 கம்மின்றீங்களா நீங்க? 4 கம்மி. அதாவது மொத்தமா 27% கூட்டணியில் இருக்குது. திமுகவுக்கு 18% தான் வருதுன்னு இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய ஒரு வாதம். அப்படின்னா திமுக கம்மியா இருக்கிறது தான். அதாவது கூட்டணி இல்லைன்னா திமுக காலி. அந்த கூட்டணிக்குள்ள இப்ப பல்வேறு இது புகைச்சல் ஆரம்பிச்சு இது ஏன் காங்கிரஸ் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் திமுகவில் இருக்கிறோம் யாரும் இது வரைக்கும் சொல்லல. எல்லாம் ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தலைவர் யாருன்னா திரு ஸ்டாலின் தான். காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவர் திரு ஸ்டாலின் தான். செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் இல்ல அகில இந்தியத்துக்கு அமித்ஷா இருக்கிற மாதிரி அங்க வந்து ஸ்டாலின் தான் அவருக்கு வந்து தலைவரா இருக்காரு. அதனால அவர் இது பண்றதுதான். அண்ணன் விசிகா கட்சியை பத்தி சொல்லணும்னாக்க எனக்கு என்னுடைய ஒரு நண்பர் அதிமுக பாபு முருகவேல் சொன்னதுதான் சுட்டி காட்ட விரும்புறேன். அவர் ஒரு பொதுவெளி இதுல சொல்லிட்டு இருந்தார், மது ஒழிப்பு மாநாடு நடத்துவேன் அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து தளபதி ஸ்டாலின் என்னது ஒரே சத்தமா இருக்குது, அப்படி இல்லைன்னா இது வந்து மகளிர் உரிமை மீட்பு மாநாடு என்ன அப்படின்னு சொன்னார். அது போல அங்கேருந்து ஒரு போன் வந்துச்சுன்னா போதும் எல்லாம். திமுக சார்பா 2 அமைச்சர்களே அதுல கலந்துக்கிட்டாங்க. திமுக சார்பா 2 அமைச்சர்களே அந்த மது ஒழிப்பு மாநாடு போட்டு அந்த மது ஒழிப்பே இல்லையே. அதுக்கு அங்கே ஸ்டாலின் கிட்டே ஒரு எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இது மகளிர் உரிமை மீட்பு மாநாடு அப்படியே பிளேட்டே மாத்திட்டாரு. நீங்க தான் மாத்துறீங்க. இப்படித்தான் வந்து எல்லாரும் அந்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க. நம்ம பேசலாம். எங்கள் கட்சியை யாரும் நிர்பந்திக்க முடியாது, நாங்க சுதந்திரமா செயல்பட்டு இருக்கோம். சரி, ஓகே சார். கரூர் முரளி சார் வந்து அதுக்கான பதில்களை வாங்கிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து கோவிந்தராஜன் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு வெளியே தான் தோற்றமளிக்கிறதை தவிர உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல பல தலைவர்களே வந்து பேசக்கூடிய விஷயங்களை கோட் பண்ணிருக்காங்க. இல்ல அவர் சொன்னதுக்கான பதில் அவர் எங்க இருக்கு பிரச்சனை? எங்க பிரவீன் கிருஷ்ணமூர்த்தி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி எதுவுமே பேசலையா? பிரவீன் சக்கரவர்த்தி பேசிட்டு போயிட்டாரு. மாணிக்கம் தாக்கூர் பேசலையா? பிரவீன் சக்கரவர்த்தி சார் ஓபனாவே கேக்குறேன். இல்ல தேசிய சரி, அது சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, அது ஒரு பக்கம் தேசிய செயற்குழு கூடுன பிறகு அதுக்கு யாராவது பேசி இல்ல ஒரே ஒரு செகண்ட் சார். இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரியிலும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? கூட்டணி உடைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலேயே பாண்டிச்சேரியில பிரச்சனை இருக்கா இல்லையா சார்? ஆதரவாளர்கள் இல்ல சார், நான் கேக்குறது மட்டும் பாண்டிச்சேரியில இப்ப பிரச்சனை இருக்கா இல்லையா அவங்க கூட்டணியில அவங்க விஷயத்துல யாரு லீட் எடுக்கிறது? தமிழ்நாட்டை பேசு இல்ல பேசுறது சார், அது கண்டிப்பா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அது பாண்டிச்சேரி பத்தி இல்ல, பாண்டிச்சேரி பத்தி இல்ல, அதோட சரி ஓகே. வேலுச்சாமி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்க எல்லாம் வர இருக்கக்கூடிய கரூர் முரளி சார் உங்களுடைய பதில் சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குது, சொல்லுங்க. கோவிந்தராஜன் சார் அவர்கள் பேசுவதை பார்த்தால் அவருடைய ஆசைகளை சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுவதை அவர் வார்த்தைகளின் மூலமாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன், எங்கள் கூட்டணி வந்து அடித்தளத்தில் மட்டுமல்ல, கொள்கை ரீதியாக நாங்கள் சரியாக எங்கள் பயணத்தை நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கேட்கிற சமூக நீதியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறது. வைகோ அவர்களும் கேட்டிருக்கிற சமூக நீதியை கொடுக்கிறீங்க. அவர் கேட்ட தொகுதிகளை கொடுக்கிறீங்களா அப்படின்றத தொகுதியை கொடுப்பதும் நான் முதல்ல சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா ஆட்சியில வந்து அதிகாரத்தையும் பங்கு இருக்கு. 14 வருஷமா கூட இருக்காங்க. ஒரு போஸ்டிங் கூட கொடுக்கல இது வரைக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தாவேக்காவுடைய அண்ணன் இருக்காருல, அவருடைய தலைவர் யார் சொல்லுங்க பாக்கலாம். விஜய்க்கு தலைவரா இருக்கலாம். விஜய்க்கு தலைவர் யாருன்னா மோடி. பேச மாட்டாரு. கமலஹாசனுக்கு இதேதான் கமலஹாசனுக்கு சொன்னீங்க பாஜகவின் பி டீம்னு. இன்னைக்கு எங்க யாருக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்து நீங்க உட்கார்ந்து வச்சிருக்கீங்க? அப்ப போன வாட்டி இருக்கும்போது பாஜக பி டீம் வந்து இப்ப மாறிட்டாரு. கேக்குறேன், மோடி இத்தனை செஞ்சிருக்காரு சார், இத்தனை நிலைகள் எடுத்திருக்காரு, சிறுபான்மை மக்களை தாக்கி இருக்காரு. ஒரு இடத்துல மோடியை கேட்டாரா? சிஎம் ஸ்டாலின் பேசுறீங்களே, ஏன் பிஎம் மோடி பேசுறீங்களா பாக்கலாம். நேத்து ஒரு நடிகர் தானே கமலஹாசன் நேத்து நாடாளுமன்றத்தில் கேட்டாரு. நீங்க தானே சொன்னீங்க 2021 எலெக்ஷன்ல உங்களோட தயாநிதி மாறன் ஸ்டேஜுக்கு சொன்னாரு பாஜகவின் பி டீம். ஒரு நிமிஷம் கமலஹாசன் அவர்கள் கட்சிக்கு வந்த உடனே மாறிட்டாரு அவரு. இல்ல கமலஹாசன் அவர்கள் பேசினதே வந்து சர்ச்சைக்குள்ளதான் இருக்கு. அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினது கரூர் முரளி சார், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினது பெரியார் அவர்களை கோட் பண்ணி, ஆனா இவர் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களே பேசினது மாதிரி அவர் பதிலோட இருந்தது.
இதுவே பெரிய சர்ச்சைக்குள்ளதான் இருக்கு. நீங்க அதை வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு பெரியாரை ஒரு தமிழ் மொழியை பத்தி அவர் பேசிவிட்டார் என்பதற்கு கமலஹாசனுக்கு வந்த ஒரு கோபம் ஏன் விஜய்க்கு வரவில்லை என்பதுதான் சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்றீங்களே புத்தாண்டுல எத்தனை சிறுபான்மை மக்கள் தாக்கப்பட்டாங்க, குஜராத்ல எத்தனை தேவாலயங்கள் இடிக்கப்பட்டது, நீங்க போய் ஒரு கேள்வி கேட்டாரா? கேள்வி உங்களோட 505 தேர்தல் வாக்குறுதியில இஸ்லாமிய சகோதரர்களை ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களை விடுவிப்பேன் நீங்க எனக்கு கேக்குது. நான் சொல்றதை கேளுங்க. அதாவது ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் வெளியே வந்து போராடக்கூட தேவையில்லை, ஒரு அறிக்கை கூட விடாத ஒரு தலைவன் இந்த நாட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையா என்று கேட்டால் தேவை கிடையாது. ஏதோ விருப்பமனு வந்தது, விருப்பமனு வந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல வந்து தீர்ந்து போச்சுங்கிறீங்களே. நீங்க சினிமா டிக்கெட் விற்கிற மாதிரிதான் விருப்பமனு வித்திருக்கீங்களே தவிர நீங்க வேற என்ன செஞ்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு சார் தெரியும் தொகுதி? உங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க. 234 தொகுதிக்கு சிறப்புகளை சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்ன சிறப்பு, மதுரைக்கு என்ன சிறப்பு உங்க தலைவருக்கு தெரியுமா? இல்ல விருப்பமனு வாங்கினவங்களுக்கு தெரியுமா தொகுதியை பத்தி? என்னமா டிக்கெட் விற்கிற போல விருப்பமனு கொடுத்ததுக்கு அப்புறம் பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நீங்க பேசுறீங்களே. அதே போல அண்ணன் நம்ம மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், வேல்முருகன் அவர்கள் கூட்டம் போட்டிருக்கிறார் என்று. அவர்கள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டமாக இருக்கும், இல்லை என்றால் செயற்குழுவாக இருக்கும். அவர்கள் கட்சியில கலந்திருப்பார்கள். திமுகவிடம் எத்தனை தொகுதி கேட்கலாம், எந்தெந்த தொகுதியில் இருக்கலாம், வெற்றி பெறலாம் என்று ஒரு ஆலோசனை கூட்டமாக இருக்கலாம். ஆனால் அதையே எடுத்துக்கொண்டு திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை வேல்முருகன் எடுத்ததை போல சொல்கிறார் என்றால் இதெல்லாம் தவறு. நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். அதே போல மோடி வந்து 28ஆம் தேதி வராரு, 1ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாருன்னு எனக்கே கூட ஒரு சந்தேகமா இருக்கலாம். 28ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிக்கலாம் என்று விஜய் கூட சொல்லி இருக்கலாம். ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அதனால மோடி தன்னுடைய வருகையை ஒத்தி வச்சிருக்கலாம். சார் எங்களுக்கு தெரியும் சார், இந்த நாட்டில் வந்து மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள் யார், RSS எதிர்க்கக்கூடியவர்கள் யார், RSS உடைய சித்தாந்தத்தை எதிர்த்து களத்திலே நிற்கக்கூடியவர்கள் யார் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எங்க அவங்க கயிறு போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரியும். கொண்டு வந்தவர்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி. ஏன்னா திமுக தான் முதல்ல RSS வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னதும் திமுக தான் முந்தின காலங்கள்ல. திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்த பொழுது பிஜேபி பாபர் மசூதி இடிச்சுதா? நான் கேட்கிற பிஜேபியோட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு வைத்திருந்த பொழுது இந்திய தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்ப நாங்க காங்கிரஸ் எழுத்தோம் சார். ஒண்ணும் கிடையாது சார். எங்க தப்பு நடந்தாலும் அந்த இடத்தில் தட்டி கேட்கிற இடத்திலே திமுக இருக்கும். நாங்கள் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்த பொழுது பொது திட்டம் என்று ஒரு வரைமுறையை வகுத்துக் கொண்டு நாங்கள் அடல் பிகாரி வாஜ்பாயோட கூட்டணி வைத்தோம். நாங்கள் பிஜேபியோட கூட கூட்டணி இல்ல. அடல் பிகாரி வாஜ்பாய் என்ற நல்ல மனிதர் நாட்டுக்கு தேவை என்பதனால் அவரோடு கூட்டு வைத்தமே தவிர நாங்க என்னை பொறுத்தவரை நாங்க பிஜேபியோட கூட்டு வைக்கல, வாஜ்பாயோட கூட்டு வச்சோம். சரி, ஓகே சார், நம்ம பேசலாம் சார். சார், முதல்ல ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறது, ஜனநாயகன் படத்துக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இந்த க்ளீன் ஷீட் இமேஜ் வந்து விஜய்க்கு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கி வந்து தீர்ப்பை வந்து பொறுத்து பார்த்தா கூட 1.5 கோடி ரூபா வந்து அவர் மேலே போட்ட அந்த புலி படத்துக்கு வாங்கின அந்த வருமான வரி பிரச்சனையில் அவர் 1.5 கோடி ரூபா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிக்கப்பட்ட அந்த அபராதம் சரியானது அப்படின்று தீர்ப்பு வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய வழக்கு, விஜய் சார்பாக வழங்கப்பட்ட வழக்கு மக்கள் பணத்தை சுரண்டுறாரு. மக்கள் பணத்துல அரசாங்கத்தையே ஏமாத்திருக்காரு. முதல்ல அவர்ல குற்றவாளி. சரி, ஓகே சார், பதில் சொல்லிடுங்க சார். பேசலாமா? எஸ் சார். தெளிவுபடுத்துகிறேன் எல்லாத்தையும். முதல்ல இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கடை டீ கடை கீழே போட்டிருப்பான், நடிகை, பிரபல நடிகை காதலனுடன் ஓட்டம் அப்படின்ட்டுன்னு. உடனே ஐயோ அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா அது ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற ஒரு சீன் எடுத்து போட்டிருப்பானுங்க. அந்த மாதிரி இந்த துக்குடா செய்திகளை பார்த்துட்டு வந்து தயவுசெய்து யாரையும் பேச சொல்லாதீங்க. ஊழல் பண்ணிட்டாரு,
மக்கள் பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாருன்ட்டுன்னு அதோட டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேச சொல்லுங்க. அது என்ன நடந்துச்சுன்றது இருங்க சார். சார் இருங்க சார், முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு சார், முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். அதுக்கான கேள்வி வச்சிருக்கேன், அதுக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சொல்லுது சார், முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதோட வழக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதனால தான் அத சுத்தி காட்டுறேன். இல்ல சார், நீங்க எதை பத்தி பேசிட்டீங்கனாலும் நான் தெளிவுபடுத்திங்க. நான் பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒரு காமெடி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லிருக்காங்கன்றது கேளுங்க ஃபர்ஸ்ட். ஒரே ஒரு நிமிஷம், அதாவது துக்கடா செய்தின்னு கடந்து போவாதீங்க. பெனால்டி அப்பீல் எல்லாரும் அவரோட கருத்து. சரி, ஓகே, அது பெனால்டி. சரி, ஓகே. 2015-16ல அவர் ஒட்டுமொத்த போய் அதுதான் படிச்சு பாருங்க, கேஸ ஃபுல்லா படிங்க. சொல்லுங்க. மேல வந்த நியூஸ மட்டும் பாத்துட்டு சந்தேகம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், புரியுதுங்களா? 2015-16ல அவர் அந்த பணத்தை கட்டிட்டாரு. அதுக்கு மேல எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா 6 வருஷம் கழிச்சு ஒரு இதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம், நீங்க பட்டணும்னு சொல்லிட்டு. இல்ல சார், நெக்ஸ்ட் இயர் நான் கட்டியிருக்கேன், அந்த பெனால்ட்டிக்கும் நாங்க போட்டதுக்கு. இதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு உள்ள. இந்த இஷ்யூஸ் எடுத்து பேசணும்னா பேசலாம், என்ன நடந்துச்சுன்றது இஷ்யூஸ் அவங்க கோர்ட்ல சொல்லிருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எல்லா கட்சியும் எல்லாரும் சார், இப்ப நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், 2 பேருமே செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணோம். பண்ணலனா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் அபதாரம் வரும். இது கண்டினியூஸா வருது. அதனால நீங்க நானும் ஊழல் பண்றோம் அர்த்தமா? அவர் போயிருக்காரு, ரிட் போட்டிருக்காரு அகைன்ஸ்ட் கோர்ட். எதுக்கு? விதிமுறைகளுக்கு மாறி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. 1.5 கோடி ரூபாய் பணம் எதுக்கு போட்டாரு? 15 கோடி ரூபாய். சார் ஒரு நிமிஷம், அதான் சார் சொல்ல வர. அது எதுக்கு அப்பீல் போக சொல்றாங்க? இப்போ இதுதான் முடிஞ்சது, கட்டுட்டு போக வேண்டியது. அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு எப்படி கொடுப்பீங்க? அதுதான் சார் சொல்லிட்டு சார், அதுதான் சார் சொல்றேன். இட் இஸ் பெனால்டி. இன்கம் டாக்ஸ் கட்டும் போது நீங்கள் இதை கட்டணும் சொன்ன. இந்த மாதிரி லட்சம் கேஸ் வந்திருக்கு பெரிய பெரிய கம்பெனில இருந்து. பெரிய அளவுல வாக்கு இருக்குது, அது இருக்குது. இது எதுக்கு போட்டாங்க? இல்ல அப்படி ஒழுக்கமா இருக்கீங்க. இல்ல சார், அப்படி சரி சார், அப்படி பார்த்தா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா பதிலுக்கு திமுக லெவல்ல எல்லா கட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. நிரூபிக்கப்பட்டாதான் அது வந்து இது பண்ண முடியும். நிரூபிக்கல. இல்ல அதோட இவ சொல்ல ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். இப்போ அந்த படத்தை வந்து இப்ப 15 கோடி புலி படத்துக்கு வாங்கின பணத்துக்கு கட்டல, அதாவது வருமானத்துல காட்டலன்னு சொல்லி தானே பெனால்டி போட்டாங்க சார். முதல்ல அது சொல்றேன், பெனால்டி அதுதானே சார்? அதே கிடையாது. அப்போ அதுதான் சொல்ல வரேன். அப்ப கோர்ட்ல அதுதான் சார் சொல்ல வரேன். புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 13 கோடி ரூபாய் அவர் கணக்குல வருது. அடுத்த வருஷம் அவர் சேர்த்து கட்டும் போது பாக்கி 2 கோடி ரூபாய் அந்த கம்பெனி இருக்காங்கல்ல, கேபிடி, இவங்க கேபிடி, ஆமா அவர் தான் நடத்தினார், பிடி செல்வகுமார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி 2 கோடி ரூபாய் பணம் மக்கள் இயக்கத்துக்கு கொடுக்க வேண்டும். இவரோட பணம் 96 லட்சத்தி சில்லற, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயில இவர் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. மொத்தம் 3 கோடி. இந்த 3 கோடி கணக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்தா மாதிரி கணக்குல கொண்டு வந்துட்டாங்க. இவர் வந்து தனிப்பட்ட முறையில் இயக்கத்துக்கு போகுதுன்ற போது தன்னோட கணக்குல வராம 13 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்காரு. நீங்க போய் பாருங்க, அந்த ஆண்டுக்கான 13 கோடி, அடுத்த ஆண்டுக்கான 25 கோடி சேர்த்து 38 கோடி ரூபாய், 40 லட்சமோ சில்லறையோ அவரு டாக்ஸ் கட்டியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க சார், சொல்ல வரேன். அந்த டாக்ஸ கட்டியிருக்காரு. முதல்ல ஒரு கணக்கு புரிஞ்சுக்கங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த கணக்கு எனக்கு ஒரு, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, என்ன நினைச்சுன்னு சொல்றேன், இன்கம் டாக்ஸ் போய் பார்த்திருக்காங்க. பார்க்கும்போது இந்த பணம் அவங்க கொடுத்துருக்காங்க, இங்க வரலன்னு இல்ல இது இதுக்கு போயிருக்கு, எங்களோட இதுக்கு பேர் என்ன, மக்கள் இயக்கம் பேருக்கு ரசிகர் மன்றம் சார், மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கம் தெரியல சார், நான் சொல்லட்டுமா என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லட்டுமா, எதுக்காக அந்த காசு கொடுத்தாங்கன்னு சார். இருங்க சார், நீங்க பேசாதீங்க. இப்ப நீங்க அது நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இப்ப சொன்னீங்களா என்ன, அதே நீங்களும் மெயின்டைன் பண்ணலாம். அந்த 3 கோடி ரூபாய் கணக்குல வரும்போது இப்ப என்ன சொல்ற, அதையும் சேர்த்துக்கிட்டாரு. அடுத்த வருஷம் சேர்த்து டாக்ஸ் ஃபைல் பண்ணி கட்டிட்டார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க தான் இதை கணக்கில் எடுத்தோம், அப்ப அந்த ரெசீட் எடுங்கன்ற போது கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு தான் ரெசீட் வருது, கணக்குல வர காட்டக்கூடிய இருக்கு. பேலன்ஸ் 1.5 கோடி ரூபாயை நீங்கள் இந்த ரெசீட் எல்லா இயக்கத்துக்கும் போயிடுச்சு. இந்த 1.5 கோடி நாங்க கண்டுபிடிச்சதாக, இதுக்கு நீங்க பெனால்டி போடணும்ன்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அடுத்த வருஷம் அதாவது நெக்ஸ்ட் இயர் சேர்த்து நான் கட்டிட்டேன், அந்த ஒரு வருஷம் கட்டாத அமௌண்ட் இப்ப நம்ம சொன்னோம்ல 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட முடியும், அந்த மாதிரி அதுக்கும் சேர்த்து டிலேடு பெனால்ட்டி சேர்த்து கட்டிட்டேன். திருப்பி நீங்க போறதுக்கு காரணமே இல்லை, இது விதிமுறை தவறு, நான் சரியாக கட்டியிருக்கேன், இதை நீ கட்டல ஊழல் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டது விதிமுறை தவறுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட்ஸ் இதுல நடந்தத இர்ரெகுலாரிட்டி நடந்தத நீங்க எப்படி இப்படி மாத்துவீங்கன்னு தான் அவரு ரிட் போட்டு கேஸ் போட்டுருக்காரு. புரியுதா? இது வந்து கோர்ட் போட்டு இல்லனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு போல, இட் இஸ் விஜய் சார் போட்டிருக்காரு. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது, இது நீங்க ரிட் பெட்டிஷன் போய்க்கீங்க அப்பீலுக்கு,
ஆஸ் பர் ப்ரொசீஜர்ல இது அவங்க எடுத்தது கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற போது இல்ல சார் நான் சட்ட விதிமீறல் தான் இங்க பேசிட்டு இருக்கேன் நான் கட்டினதுக்கு 3 வருஷத்துக்குள்ள ஒரு ரூல் இருக்கு. ஒரு பணம் அதாவது வந்து நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அவர் மேல பெனால்டி இருக்குன்னா 3 வருஷத்துக்குள்ள அவங்கள வந்து போட்டு பே பண்ண வைக்கணும். 11 வருஷம் கழிச்சு நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இதுதான் அரசியல் அழுத்தமாக நாங்க எடுத்து பேசிட்டு இருக்கோம். சட்டத்துல அவருக்கு உண்டான வாய்ப்புகள் அவர் கேக்குறாரு சார். அது என்ன தப்பு இருக்கு? சட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனை நானும் கேக்குறேன் சார். சட்டத்துல அவருக்கு உண்டான வாய்ப்புகள் கேக்குறாரு. இந்த பெனால்டி அப்படின்றது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க பைக்ல போகும்போது நமக்கு கூட நமக்கு கொள்ளலாம். நாங்க மேலோட்டமான பேசல, உள்ளார்ந்து தான் சொல்றேன். சரி சரி என்ன சொல்லுங்க சார். இவர் பணம் கட்ட சொல்லி இன்கம் டாக்ஸ் சொல்றாங்க, அதை எடுத்து போறாரு சார். கட்ட சொன்னது பெனால்டி சார். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுங்க. பணம் கட்டலன்னு சொல்றதே தவறு. இத கடந்து நீங்க தெளிவா பாத்துட்டு வாங்க கேஸ. நம்ம அடுத்து நிறைய விஷயங்கள் வருமான வரி பற்றி விவாதம் இல்ல. ஒரு நிமிஷம் சொல்லி அதுக்கு அடுத்து வாங்க. ஒரு நிமிஷம். தனி நீதிபதி நீங்க பணத்தை கட்ட சொல்லி தான் ஆர்டர் போட்டிருக்காரு. எப்படி போட்டிருக்காரு ஆர்டர்? எஸ் அந்த வழக்கு அவர் procedure is correct. Procedure is correct. நீங்க உங்களோட விருப்பம். Procedure is correct. போறது போவாது உங்களோட விருப்பம். ஒரு ஹை கோர்ட் procedure எடுக்கறாங்க சார். அந்த procedure பிரகாரம் இன்கம் டாக்ஸ் போறதுக்கான அவங்க கண்டிப்பா இது வழக்குகள் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது நம்ம அதை பத்தி இன்னும் விரிவாக தனியாக ஒரு விவாதம் பேசுவோம். அடுத்ததா சொல்லுங்க. நீங்க தலைவரா வந்திருக்கிறவரு ஒரு க்ளீன் சிட் இல்லன்றீங்க. பொதுமக்களுடைய குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க வரி பணத்தை ஏய்ப்பதற்கு, ஏமாத்தி பண்றதுக்கு, அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்கு இப்படி செய்தீங்கன்னா உங்க மேல மக்கள் 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டிருக்காங்க. சரி சார், ஓகே. அதை தாண்டி வரும். நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, மறுக்கறாரு. கண்டிப்பா அதை நம்ம பத்தி ரொம்ப தெளிவா வெச்சிட்டேன். என்ன நடந்துச்சு, கோர்ட் என்ன வந்துச்சு, உள்ள என்ன நடந்துச்சு. சரி ரைட். அத நீங்க சொல்லுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். இல்ல கவுண்டர் வைங்க. அப்புறம் நம்ம அதை தனியா நம்ம விவாதிக்கலாம். இல்ல நீங்க சொல்றீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதை அவர் மறுக்கிறாரு. பட் நம்ம பேசிட்டே இருந்தா கண்டினியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ அடுத்ததா வந்து சொல்றாங்க தொடர்ந்து குற்றச்சாட்டுகள். நீங்க கேட்ட அந்த தொகுதி வந்து விசிகா வந்து பெரிய அளவில் இப்போ வந்து கேட்கல அப்படின்ற குற்றச்சாட்டு காமேஷ் அவர்கள் வச்சார். அதாவது முதல்ல இருந்தது ஆட்சியில் பங்கு கொடுத்தா முன்னாடியே கொடுத்துருந்துருக்கணும். அவர்கள் இத்தனை வருஷமா பயணம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு கேட்ட தொகுதி கூட கிடைக்கல அப்படின்ற ஒரு இல்ல எங்க கட்சி சார்பில் எங்க தலைவரோ எங்க தொண்டர்கள் எங்கேயாவது எங்க நிர்வாகிகள் யாரெங்காவது கேட்ட தொகுதி கிடைக்கல ஏதாவது சொல்லிருக்காரு. இந்த முறை 2 இலக்கு எங்களுக்கு கொடுக்கலன்னா நான் கண்டிப்பா போராடுவேன். எங்க அண்ணன்ட்ட நான் சண்டை போடுவேன், விட மாட்டேன். எங்களுக்கு 2 இலக்கு கொடுத்தே ஆகணும்னு ஆளூர் ஷானவாஸ் சொல்லியிருக்காரு. இதை விட முடிக்கிறேன் ஒரே இல்ல ப்ரூவ் பண்ண முடியும். அவர் சொல்லியிருக்காரு, அவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு. இது போக திரும்ப அண்ணன் சொல்லியிருக்காரு பேட்டியில. சொல்லும் போது எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், நாங்க அப்படிதான் சண்டை போடுவோம். ஆனா 2 இலக்கு இவ்வளவு பேசுறவங்க எனக்கு அதே 6 சீட்டு போதும் சொல்ல வேண்டியதானே? அமைதியா இருக்கீங்க. எங்களுக்கு சீட்டு முக்கியம் அல்ல. மதவாத சக்திகளும் சாதியவாத சக்திகளும் தமிழ்நாட்டில் கால் பதிப்பதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தை அனுமதிக்காது. அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். சீட்டே இல்லைன்னா கூட நாங்க திமுக கூட்டணி ஆதரிப்போம். ஓகே சார், கண்டிப்பா. அதாவது என்ன சுட்டி காட்டணும்னா, விசிகேல முன்னாடி இருந்த ஆதவ அர்ஜுனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு அவர் தான் முதல்ல குரல் எழுப்பினது. அந்த குரல் எழுப்பினதுக்கு என்ன பண்ணாங்க? அவரை கட்சி விட்டு நீக்கு, கட்சியில நீக்கு அவரா அது திமுகவுக்கு பிடிக்கல. அதனால அவர் அழுத்தம் கொடுத்து அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்லும் போது சொல்றதுக்கு ஒரே எங்க அழுத்தம் கொடுக்கப்பட்டது அவர் இது பண்ணிட்டாரு. எங்க தவறு நடந்தாலும் திமுக அங்க வந்து நிக்கும், எதிர்த்து நிக்கும். நாங்க இன்னைக்கு கோர்ட்ல வந்து இருக்கிறது என்ன சொல்லிருக்காங்கன்னா, சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரை காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் அரசு துடிப்பது ஏன் என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றாரு கேளுங்க. இன்னைக்கு இப்ப வந்துருக்குது அந்த இதுக்கு. எங்க அநீதி நடந்தாலும் எங்கு தவறு நடந்தாலும் முதலில் நிற்பது திமுக தான் அப்படின்னாங்க. நீதிமன்றமே கேட்டிருக்கு சார் இந்த கேள்வியை. அஜித் குமார் அந்த காவல் மரணத்தை கூட நீதிமன்றம் கேள்வி வச்சிருக்குது. இந்த தமிழ் நல்லவேளை சிபிஐ நிகிதாவோட நல்லவேளை சிபிஐ போனவே உண்மை தெரிய வந்து இது இவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அப்படியே பூசி முழுகி இருப்பாங்க. எப்படி இந்த எஸ்ஐஆர்ல போட்டு ஞானசேகரன் இது பண்ணி பூசி முழுகினாரோ அது போல முழுகிட்டு இருப்பாங்க. இதுதான் தலை குனிந்து இது பண்ணிருக்குதான். சரி சார், கரூர் முரளி சார், அதாவது மக்கள் மத்தியில் வந்து மௌன புரட்சி அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களுக்கு உங்க நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார். சார் இல்ல கேள்வி கரெக்டா கேளுங்க. இல்ல இப்போ கேட்காது சார். உங்களுக்கு மக்கள் பிரச்சனை உங்களுக்கு இல்ல சார். இப்போ அந்த அஜித் குமார் பிரச்சனை அல்லது வந்து
அண்ணா நகர் பாலியல் அந்த சிறுமி பாலியல் துன்புறுத்தலாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேள்விகள் நீதிமன்றமே கேள்வி எழுப்புது திமுக மேல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஆனா நாங்க எங்க அநியாயம் நடந்தாலும் நாங்க வந்து நிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. அப்படின்னு ரெண்டுமே கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்றது எங்களுடைய அரசு திராவிட மாடல் அரசு தவறு எங்கு நடந்தாலும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தண்டனையை நாங்கள் பெற்று தந்திருக்கிறோம். ஏதோ திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை இல்ல. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அவங்க என்ன பேசுறாங்கிறத எனக்கு கேட்கல. நான் நீங்க கேட்கிற கேள்விகளுடைய அடிப்படையில தான் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னாக்க இங்க கேட்க மாட்டேங்குது. அதாவது திருப்பரங்குன்றத்தை சம்பவத்திற்கும் விளக்க வேண்டும் என்று அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கக்கூடியது. எங்களுடைய தலைவர் நீங்க உடனே வழக்கு சமாச்சாரத்துக்கு போயிடாதீங்க. திருப்பரங்குன்றம் அந்த கோயில் சமாச்சாரத்துக்கு நான் கேட்கல. திருப்பரங்குன்றத்துல இன்றைக்கு தலை வெட்டி ஒரு நிகழ்வு அது கேட்டேன். கேட்கல சார். நெறியாளர் சார் கோவிந்தராஜ் சார் என்ன சொன்னாரு? இல்ல இப்போ வந்து அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு தலை வெட்டப்பட்டது இல்லையா, அந்த வழக்கை பத்தி தான் நான் கேட்டேன், தவிர கோவில் விவகாரத்தை பத்தி கேட்கல அப்படின்னு சொல்றேன் சார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்பது முதலில் நான் சொல்லிவிடுகிறேன். இதோ வரங்கள் எங்கள் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதை போல எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் என்ற அடிப்படையில் தான் திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் மக்கள் செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிக்கொண்டிருப்பதை அண்ணன் கோவிந்தராஜை போன்றவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வழி கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் 80% ஆதரவை திராவிட மாடல் அரசு முத்துவேல் கருணாநிதியும் பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் அமையும் என்பது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிட்டது. சொல்லுங்க சார். அண்ணனுக்கு கரூர்னாலே சொன்னா பயம் வருது. ஏன்னா பத்திரிகையாளரை தாக்கி இருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. கரூர்ல ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ ஒரு நம்ம சக பத்திரிகையாளரை கேமரால பதிவாக தாக்கி இருக்கிறாரு. அவர் பேர்ல எந்த இது வரைக்கும் நடவடிக்கையில ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. இதுதான் தலை நிமிர்கிறதா தமிழகம்? நீங்க என்ன கேள்வி வச்சீங்க சார்? ஒரு எஃப்ஐஆர் கூட 250 நெறியாளர் சார் சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, எனக்கு அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் பேசினா மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஒருவேளை அவர் வந்து நாடாளுமன்ற சபாநாயகரை போல பேசுவார் போல் தெரிகிறது. ஏனென்று கொண்டால் கிட்னி முறைகேடு அப்படின்னு சொன்ன வழக்கில் வந்து இது வரைக்கும் எந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலான்னு கோர்ட் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரே நிமிஷம். இல்ல கிட்னி முறைகேடு பிரச்சனையிலையும் எஃப்ஐஆர் பேசுறது எதுவுமே எனக்கு. சரி, ஓகே சார். நன்றி சார். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விவாதிப்போம். நன்றி சார். உங்களுடைய நிறைவு. நன்றி. சபாநாயகர் உங்க அப்பாவும் சபாநாயகர் கூட எதிர்க்கட்சி பேசினாலே நன்றி சார். நான் உங்களுடைய நிறைவு. நீங்க எந்த இடத்துல எடுத்தாலும் இவங்களோட 505 தேர்தல் வாக்குறுதிகளா இருக்கட்டும், இவர்கள் சொல்லும் எந்த விஷயமே எல்லாமே முரண்பாடா இருக்கு. நான் அதுதான் மறுபடியும் சொல்றேன். எல்லாரையும் தனக்குள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து அந்த கூட்டணி கணக்கை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாத்துக்கான ஒரு வழி, ஒரு செட்டப், ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க. அண்ணன் சொல்லும்போது சொன்னார், நான் பேசினது கொஞ்சம் தெளிவாக கேட்கலையோ. நான் சொன்னது மக்கள் 80% வாக்களிக்கக்கூடிய மக்களுடன் கூட்டணி தான் நான் சொன்னேன். 80% மக்களை எங்களுக்கு வாக்களிப்போம் நாங்கள் எங்கேயுமே சொல்ல. 234 தொகுதியில் 200 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம், 215 தொகுதி ஜெயிப்போம்னு 2 அரசியல் கட்சி தலைவர் சொல்றாங்களா, அந்த மாதிரி அதான் சொல்ல வரேன். மக்கள் என்பவர்கள் கூட்டணியில இருக்காங்க. எப்போ சொல்லுங்க? சொல்லவே இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டில் தெளிவுபடுத்திட்டாரு. 234 தொகுதியில் தனித்து நின்று போட்டியிட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில ஜெயிக்கக்கூடிய திறமை, அதாவது சக்தி இருந்தாலும் நட்பு பாராட்டி யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஜனநாயகம்னு தெளிவா பேசிட்டாரு. புரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நான் சொல்றேன், முதல் வெற்றியே எங்களுக்கு எங்க தெரியுமா ஆரம்பிச்சது? இவங்க யாரு கூட்டணிக்கு வராம உட்கார்ந்து பேரம் பேசுறது தான். புரிஞ்சுங்க. சில விஷயங்கள் ஆஃப் த ரெக்கார்ட் தான் பேச முடியும், ஆன் த ரெக்கார்ட் லைவ்ல நான் சொல்லக்கூடாது. புரியுதா? இவங்க எல்லாருமே அதை காமிச்சு, ஒரு குழந்தைக்கு பூச்சாண்டிய காமிச்சு பயமூர்த்தி சாப்பாடு ஊட்டுவாங்க பார், அந்த மாதிரி விஜய் கட்சி, விஜயநா கட்சி, தாவேக்கா காமிச்சு இங்க சீட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீட்டு பேரம் அப்புறம் வேற அடுத்த பேரமா என்ன போகும்னு தெரியும்.
வெயிட் பண்ணுங்க. சரி. ஏன் நீங்க கேட்டீங்கல்ல இன்னும் ஏன் அரசு இது எலெக்ஷன் இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு, இன்னும் கூட்டணிகள் பேசப்படலன்னு. பேரங்கள் இப்பதான் ஆரம்பிச்சு பிரச்சனைல வந்து நிக்க போகுது, அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்கும். நன்றி நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து ஒரே வரியில சொல்லி முடிங்க சார். நேரம் ரொம்ப குறைவு. நிறைவு கருத்து என்னன்னா வரமாட்டாங்க, நீங்க கூவி கூவி வித்துட்டு இருக்க வேண்டியது. சரி 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 சரி. சரக்கு வேக நிறைவு கருத்து. ஓகே சார், ஓகே சார். நிறைவு கருத்து என்னன்னா, இப்ப மக்கள் முடிவெடுத்து மௌன புரட்சி மூலியமாக எல்லாம் இதுமளித்தார். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆளுகின்ற அரசின் மீது மிகப்பெரிய கடும் அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி எழுகிறது. ஸோ இதனுடைய தாக்கம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு என்டிஏ தலைமை, அதிமுக தலைமையான ஆட்சி வருவதற்கு எல்லாம் ஆயத்தமாகி இருக்கிறார்கள். இது அமைவது திண்ணம், இது அமைவது உறுதி. அது உங்கள் எண்ணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் சரி, ஓகே, பார்க்கலாம். சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பா சார். நன்றி. உங்களுடைய கருத்து சார். சார், இந்த ஆட்சியா இவர் சொல்றாரு வந்து ஒரே வரியில கருத்து சொல்லுங்க. இல்ல, நேரம் ரொம்ப ஆட்சியை அகற்றி விட்டுன்னு சொல்றாரு. இந்திய கூட்டணி வருவதற்கு ஒருபோதும் எங்கள் கூட்டணி இருக்கின்ற கட்சிகள், தலைவர்கள், தொண்டர்கள் யாரும் அனுமதிக்க மாட்டார்கள். கண்டிப்பா, மதவாத பொறுத்திருந்து சாதியவாத சக்திகளை ஒருபோதும் தமிழ்நாட்டில் கண்டிப்பா இடம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி 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 சார். நன்றி சார். இது வெற்றி கூட்டணி. ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியில் அமர்வார். மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திப்போம். எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஸ்டாலின் 2.0 தான். அது 0 தான் வரும். 2.0 கிடையாது, 0 தான் வரும். நன்றி நன்றி நன்றி.